Daily. Taste the Daily. ஹேய், சுபாஷ் வரேன்னு சொல்லியிருக்கான். கமிஷனரை பார்க்க போனோம். நீ எங்க? நான் அக்ஷயாவை பார்த்துட்டு வரலான்னு. ஓஹோ, புரியுது நீயா. பட் சூர்யாவுடைய அம்மா மனசு மாறாம நாம என்ன பண்ண முடியும்? பட் சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு அக்ஷயா விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு அண்ணனா நான் அக்ஷயா லைஃபை பார்க்கணும் தான். ஆனா இப்போ உன் கேஸ் பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே நேரத்தில் வருது. என்ன பண்றதுன்னே புரியல. விக்ரம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் போறீங்க. ஆனா ராஜி அம்மா விவாகரத்து அது இதுன்னு பேச போய் அக்ஷயா சாகர அளவுக்கு போயிட்டா. அதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கணும். ஒரு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணுங்க. அதான் நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீயா, நீ அங்க போய்தான் ஆகணுமா? அவங்க வரலாம்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏங்க, மாமா அவளை அனுப்புவாருன்னு நினைக்கிறீங்களா? நீயா, நீ போனா அப்பா தேவையில்லாம பேசுவாரு, வீணா சண்டை வரும். நீ அக்ஷயாவுக்கு ஆறுதல் சொல்ல போற. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? ஒன்னாலதான் அந்த பிரச்சனையே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அதனால தான் சொல்றேன். இல்லங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மாமா எப்பவும் போல பேசுறத பேசட்டும். உன்னை கடத்துற அளவுக்கு போயிருக்காரு. இன்னும் அந்த ஆளை நீ மாமான் தான் சொல்லிட்டு இருக்கியா? இல்லங்க, நான் சுபாஷ், ஹை, போலாமா? கிளம். இனியா, நீ வீட்டுக்கு போ. ஆனா நான் சொல்றத ப்ளீஸ் மனசுல வச்சுக்கோ. அவர் உன்னை தேவையே இல்லாம கோவத்தை தூண்டுவாரு. நீ எதையுமே காமிச்சுக்காத. முக்கியமா உன்னை கடத்தினவனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரியும்னு எக்காரணத்து கொண்டு காமிச்சுக்காத. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா வெளியே நியூஸ் போயிடும். அப்புறம் அவர் உஷாராயிருவாரு. நாங்க இப்ப கமிஷனர் ஆபீஸ் போறதே அது யாருன்னு கண்டுபிடிக்கதான். இல்லங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, பாத்துக்கோ. உன் மேல பழி போட்ட சாட்சி யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேஸ் உடனே முடியும். சரியா? ஓகே, சரி. பி பிரேவ், பி ஸ்ட்ராங். பை. வர சுபாஷ். ஓகே சுபாஷ் சார், இப்போ இன்வெஸ்டிகேஷன் நம்ம கையில் இருக்கு. எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தப்பே இருக்கக்கூடாது. ஓகே? ஓகே சார். சரி, அந்த கேஸ் டைரி கொடுத்தானா உங்ககிட்ட இருக்கா? கொடுத்தாரு, படிச்சு பாருங்க. அப்படியா? சரி, வா பார்ப்போம். அண்ணன் சொதப்பிட்டாரே. மாயா, வாங்க தீனா. அண்ணே, அண்ணே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்களை தான் நேத்தே ஊருக்கு போங்கன்னு அனுப்பி வச்சேன்ல. நேத்து நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தவரை நான் தான் மையா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். என்ன தீனா நீங்க? அவருக்கு தான் விவரம் தெரியாது, நீங்களுமா? அவர் இங்க இருந்தா நாம தான் மாட்டிக்குவோம். ஆஹா, இவர் தான் மாட்டிப்பாரு. தீனா, நீங்க என்ன சொல்றீங்க? மாயா, ஏதாவது ஒரு முடிவெடுத்தா என்ன கேளு. ரிஸ்க் என்னன்னு தெரியாம நீயா ஒரு முடிவு எடுக்காத. என்ன சொல்றீங்க தீனா? இனி அவ அண்ணன் தான் கடத்தினாருன்னு சொன்னா அது ரிஸ்க் இல்லையா? அதுதான் மாயா, நானும் ரிஸ்க்குங்கிறேன். இனியா சொன்னதுனால அந்த சுபாஷ் பையன் லீகலா எல்லா ஸ்டேஷனுக்கும் இவருடைய போட்டோவை ஃபேக்ஸ் பண்ணிருக்கான். போதா குறைக்கு கமிஷனர் வேற இதுல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. போலீஸ் முழுக்க இவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஃபார்மர்ஸ்க்கும் இவரை பத்தின தகவல் கிடைச்சிருக்கும். இவர் வெளியே போனாலே அது நமக்கும் ஆபத்து தான். என்ன தீனா இப்படி சொல்றீங்க? மாயா, சிவனாண்டிங்க நம்ம கூட இருக்கிறது தான் சேஃப். பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு. இங்க பாரு, இனி ஒளிஞ்சிருந்தெல்லாம் அடிக்க முடியாது. நேருக்கு நேர் முட்டினாதான் சரி வரும். நான் டிஸ்மிஸ் ஆனதுனால அந்த விக்ரமும் சுபாஷும் துள்ளி குதிச்சு வேலை பார்க்கறானுங்க. நான் வேலையில இருந்திருந்தா ஏதாவது சிக்கல்ல இழுத்து விட்டுருப்பேன். இப்ப நானும் இல்ல. கேட்கவா வேணும்? இல்ல தீனா, இத நம்ம இப்படியே விட முடியாது. அந்த கண்ணாயிரம் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அவனையாச்சும் போய் பார்க்கலாம்.
அவனை வச்சாவது நாம காய் நகர்த்தலாம். அந்த கண்ணாயிரம் விக்ரம கண்டாலே ஓடி போயிடுறான். அன்னைக்கு இனியாவை தோப்பு வீட்டுல வச்சு கொண்டுட்டு வான்னு சொன்னேன். விக்ரம் வந்ததும் அவன் தெரிச்சு ஓடி போயிட்டான். அவனை வச்சு விக்ரம நாம ஒண்ணுமே பண்ண முடியாது மாயா. அப்ப நீங்களாச்சும் ஏதாவது பண்ணுங்க. விக்ரம் எதையும் விட மாட்டான் தீனா. அவனை திசை திருப்பணும்னா நீங்க ஏதாவது செய்யணும். இனியாவோட கேஸ் ஹியரிங் வர வரைக்கும் அவன் அண்ணனை பத்தி நினைக்கவே கூடாது. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாயா ஒரு நிமிஷம். கமிஷனர் கூப்பிடுறாரு. என்ன போதும். ஹலோ சார். யோ தினா, எங்க இருக்க நீ? சார் எங்க சார் இருப்பேன்? வேலையும் புடிங்கிட்டீங்க. நான் வீட்ல தான் சார் இருக்கேன். நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. ஏன் சார், என்ன விஷயம்? என்ன ஏதுன்னு சொன்னதா சார் வருவீங்களோ? இல்ல சார். அதான் டிஸ்மிஸ் ஆயிருக்கோமே. கமிஷனருக்கு என்ன மரியாதை நினைக்கிறியா? சார் நீயா வரியா இல்ல ஒரு போலீஸ் அனுப்பிச்சு கூப்பிட்டு வருவா? சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? நானே வரேன் சார். வாயா சீக்கிரம். சரிங்க சார். Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.